பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன். அருமையான திட்டம். அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றேன். அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யறாங்க, காய்கறிகளை உற்பத்தி செய்யறாங்க. இன்னைக்கு நம்முடைய மேச்சேரி பகுதி, நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகம் விளைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆயிடுது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்தது. பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன். விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இன்னைக்கு தக்காளி பயிரிடுறீங்க, அப்போ வந்து ஒரு வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் பதிவு செய்வாங்க. அங்க வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருப்பாங்க. பதிவு செஞ்ச பிறகு அப்போ 3 மாசம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்னா அந்த தக்காளி 40 ரூபாய்னு விலை நிச்சயம் போட்டிருப்பாங்க, ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. தக்காளி 20 ரூபாய்க்கு வித்தா 40 ரூபாய் கொடுக்கும். அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும். அப்போ 40 ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட 60 ரூபாய் வந்து வச்சுக்கீங்க. 60 ரூபாய்க்கு மேல போனா ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும். இதுல என்ன தவறு இருக்குது? அதை வந்து ரத்து பண்ணிட்டார் இந்த விவசாயி காக்கக்கூடிய முதலமைச்சர். சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க.